வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். ஈரோட்டில் விசைத்தறி கூடத்தை நேரில் பார்வையிட்டார் மு.க. ஸ்டாலின். மத்திய மந்திரி ஜார்ஜ் குரியன் வீட்டில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி. பிரதமர், மத்திய மந்திரிகள் பங்கேற்பு. ஈரோட்டில் திமுக கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. மேட்டுக்கடையில் உள்ள தனியார் மண்டபத்தில் முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை. அம்பேத்கர் விவகாரம். நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக, காங்கிரஸ் கூட்டணி எம்பிக்கள் மாறி மாறி போராட்டம். இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளுவில் பாஜக எம்பிக்கள் பிரதாப் சந்திரசாரங்கி, முகேஷ் ராஜ்புத் காயம், மருத்துவமனையில் சிகிச்சை. நாடாளுமன்ற சாலையில் உள்ள காவல் நிலையத்தில் பாஜக எம்பிக்கள் அளித்த புகாரின் பேரில் ராகுல் காந்தி மீது போலீசார் வழக்கு பதிவு. போராட்டத்தின் போது ராகுல் காந்தியின் செயல் தனக்கு அசௌகரியமாக ஏற்படுத்தியது பாஜக பெண் எம்பி பாஞ்சிங்னான் கோன்யான் புகார். பாஜக எம்பிக்கள் தள்ளிவிட்டதில் காலில் காயம், கார்கே குற்றச்சாட்டு. அம்பேத்கர் குறித்த அமித்ஷா பேச்சை திசை திருப்ப முயற்சி. பாஜக எம்பிக்கள் தடியுடன் வந்தனர். ராகுல் காந்தி பேட்டி. ராகுல் காந்தி சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டார். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். மத்திய மந்திரி கிரண் ரிஜிஜு வலியுறுத்தல். அம்பேத்கர் குறித்து தனது கருத்து திரித்து கூறப்பட்டதாக அமித்ஷா கூறியதில் உண்மை இல்லை. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கவர்னர் மாளிகையில் பாராட்டு விழா. துணைவேந்தர் நியமனத்தில் தமிழக அரசு தீர்வு காண வேண்டும். அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. டாக்டர் அம்பேத்கரை அவதூறு செய்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் போராட்டம். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் தனித்தனியே ஆர்ப்பாட்டம். ராஜஸ்தான் போலீசாருக்கு புதிய உத்தரவு. உருது சொற்களுக்கு பதிலாக ஹிந்தியை பயன்படுத்த வேண்டும். வேலூர் அருகே துருவம் கிராமத்தில் பெண்ணை கொடூரமாக கொன்ற சிறுத்தை. வீதியில் உறைந்த வேலூர் மக்கள். தூய்மை பணியாளர் தொடர்பாக தமிழக அரசின் திட்டம் குறித்து அவதூறு வீடியோ வெளியிட்டதாக சிறையில் உள்ள யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது. மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் அதிரடி. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு உதாரணமாக ராகுல் காந்தியின் செயல்பாடுகள் இருக்கிறது. பழங்குடியின பெண் எம்பியை அவமதித்ததற்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கோர வேண்டும். கோவை தெற்கு எம்எல்ஏ ஏ வானதி சீனிவாசன் பேட்டி. நெல்லை அருகே எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கை துப்பாக்கி திருட்டு. துப்பாக்கி தோட்டாக்களை திருடிய 6 பேர் கைது. வியாபாரம் செய்ய விடாமல் விரட்டுகிறார்கள். வேறு வாழ்வாதாரம் இல்லை.
திருச்செந்தூர் கோவில் சிறு வியாபாரிகள் கோட்டாட்சியரிடம் புகார். எக்ஸ் தளத்திலிருந்து அமித்ஷா பேச்சை மத்திய அரசு நீக்க சொல்வது ஏன்? காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஷரினேட் கேள்வி. அரசியலை விட்டு அமித்ஷா வெளியேற வேண்டும், லாலு பிரசாத் யாதவ் யோசனை. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. பெண் மந்திரி குறித்து அவதூறு கருத்து, கர்நாடக பாஜக தலைவர் சி.டி. ரவி கைது. மும்பை அரபிக்கடலில் பயணியர் படகு மீது கடற்படை படகு மோதிய விபத்தில் மாயமான இருவரில் ஒருவர் சடலம் மீட்பு, பலி எண்ணிக்கை 14ஆக உயர்வு. சென்னை தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் கின்னஸ் முயற்சி, ஒரே நேரத்தில் 555 பேருக்கு 555 வர்ம சிகிச்சையாளர்கள் சிகிச்சை அளித்து சாதனை. புதுக்கோட்டை மாவட்டம் ராப்சோல் கிராமத்தில் ரவி என்பவர் வீட்டில் பதுக்கிய ரூபாய் 4.50 லட்சம் மதிப்பிலான 1824 மது பாட்டில்களை மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் பறிமுதல். மதுரவாயல் அருகே நடைபெற்ற திமுக நிகழ்ச்சி மேடையில் வினாவிடை போட்டி, 1000 ரூபாய் பரிசு வழங்கி பெண்களிடம் அரசின் திட்டங்கள் குறித்து நூதன விழிப்புணர்வு. மூன்றாவது T20 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி அசத்தல். ப்ரோ கபடி லீக் போட்டியில் பாட்னா அணியை வீழ்த்தி யூ பும்பா வெற்றி. நடிகர் கோதண்டராமன் திடீர் மரணம், திரையுலகினர் இரங்கல். சென்னை 22வது சர்வதேச திரைப்பட விழா, அமரன் படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருது பெற்றார். சேப்பாக்கம் மைதானத்தில் விரைவில் அஸ்வின் பெயரில் ஸ்டாண்ட் அமைக்கப்படும், TNCA துணை செயலாளர் பாபா தகவல். சீசா படத்தின் பொங்கலோ பொங்கல் பாடல் வெளியீடு. நான் கீழே விழுந்திருந்த நேரத்தில் பிசாசு படம் மூலம் கை கொடுத்தவர் பாலா, என் வாழ்க்கை முழுவதும் பாலாவிற்கு கடமைப்பட்டிருக்கிறேன், இயக்குனர் மிஸ்கின் நெகிழ்ச்சி. சென்னையில் லேசான பனிமூட்டம், 25ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. ஏவுகணை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள 4 பாகிஸ்தான் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை அறிவிப்பு. பாகிஸ்தானில் போலியோ தடுப்பு முகாமில் பயங்கரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 3 போலீசார் பலி. ரஷ்யாவுடன் போரில் ஈடுபட்டுள்ள உக்ரைனுக்கு $286 மில்லியன் நிதி உதவி, பிரிட்டன் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.